I'm your pumpkin, pumpkin. Hello, honey bunny. Hello. I'm your dumpling, dumpling. Hello, honey bunny. Hello. Feeling something, something. Hello, honey bunny, honey bunny. Toko, toko. ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு மிலேலே மேஜிக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 9000 இயர்ஸ்க்கு முன்னாடி கல்டிவேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெஷல் வெஜிடபிள் பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ வெஜிடபிள், இட் ஃபால்ஸ் அண்டர் த ஃப்ரூட் கேட்டகரி. இப்போது எப்படி டொமேட்டோஸ்குள்ளே சீட் இருக்கிறதுனால நம்ம வந்து டொமேட்டோஸை ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த வெஜிடபிள்குள்ளே சீட்ஸ் இருக்குது. ஸோ இட் டெக்னிக்கலி comes under the fruit category. ஓகே, இது வந்து 9000 இயர்ஸ்க்கு முன்னாடி சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் நார்த் அமெரிக்கன் ரீஜன்ஸ்ல தான் வந்துட்டு கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறமா 1600ஸ்ல ஆர் 17th சென்ச்சுரியில ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை குக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் அதோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, அதனால அதை ஒன்றும் பண்ணாமல் கட் பண்ணிட்டு, ஹாஃபாக கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸை வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு they filled it up with milk, honey and spice like cinnamon. ஓகே, இதை வந்து கீழே நெருப்பு பற்ற வச்சுட்டு they started cooking it. பார்த்தா உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ் ஆஃப் த ஃப்ரூட் இருக்குல்ல, ஃப்ளஷ் ஆஃப் த வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட் வாட் எவர், அது வந்துட்டு நல்லா அழகாக மெல்ட் ஆகி ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்டர் வந்தது. இந்த மில்க், ஹனி, ஸ்பைஸ் அண்ட் தென் அது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டப்போ பயங்கரமாக ஒரு ஃப்ளேவர் வந்தது. அப்போ தான் தே ரியலைஸ், ஓகே இதை வச்சு இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு. அண்ட் ஆல்சோ பிகாஸ் அதோட ஸ்கின் வந்து ஹார்டாக இருக்கிறதுனால தே ஆல்சோ சன் ட்ரைட் இட். ஓகே, உள்ளே இருக்கிற ஃப்ளெஷ்ஷை ஓரளவுக்கு ஸ்கூப் பண்ணிட்டு கொஞ்சம் மட்டும் மிச்சம் வச்சுட்டு சன் ட்ரை பண்ணிட்டு பவுல்ஸாக யூஸ் பண்ணாங்க. பிஃபோர் வி குட் ஈவன் இன்வென்ட் அந்த செராமிக் பவுல்ஸ் அதெல்லாம். ஓகே, ஸோ நான் அது பவுலாக யூஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்கிறப்போ ஓரளவுக்கு நான் சொல்கிற அந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூஆர் திங்கிங் அபவுட் கோகனட்ஸ், then that's not that. நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு ஃப்ரூட் கம் வெஜிடபிள் விச் ஹேஸ் சீட்ஸ் வித்தின். அந்த சீட்ஸ்ல கூட அவ்வளோ நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்கு. ஓகே, ஸோ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து பம்கின் பத்தி. ஸோ பம்கின் வந்து இப்போ ஆஃப்கோர்ஸ் சீசன் இல்லை, அது வந்து இந்த ஆட்டம் அந்த வின்டர் சீசன்ல வரக்கூடிய ஒரு வெஜிடபிள் ஸ்லாஷ் ஃப்ரூட். இது வந்து இப்போ நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு இன்னைக்கு கிடைச்சிது. ஸோ ஐ தாட் வை நாட் ஷேர் சம் ரெசிபீஸ் அதை பற்றி கூட அப்படின்னு. ஸோ இந்த பம்கின் வந்து நமக்கு தெரிஞ்ச வெரைட்டி வந்துட்டு இவ்வளோ பெருசாக கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்டோடு இருக்கிற ஒரு வெஜிடபிள் இல்லையா. பட் அது ஒரிஜினலாக கல்டிவேட் பண்ணுறப்போ சின்ன சின்ன சைஸஸில் இட் வாஸ் ஸ்லைட்லி பிட்டர். இட் வாஸ் நாட் ஆஸ் ஸ்வீட் ஆஸ் வாட் வி கன்சியூம் டுடே. அது வந்து ஒரு மாதிரி பிட்டராக இருந்தது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ வெரைட்டிஸ், லைக் அந்த க்ரீன் அண்ட் எல்லோ ஃப்ளஷ் இருக்கிறதும் அண்ட் டிஸ்கோ பம்கின்னு சொல்லக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் ஸ்கின் இருக்கிறது, அந்த பம்கின் தவிர தெர் ஆர் லைக் 45 recognized varieties of pumpkins. ஓகே, அவ்வளோதான் நமக்கு தெரியும், 2 இருக்கு அப்படின்னு. இப்போ அதுலேயே வந்துட்டு வேற வேற ஷேப் இருக்கும். ஒரு பாட்டில் ஷேப்ல இருக்கும், தென் வந்து ஸ்ட்ரைப்ஸோட ஒன்று இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி there are different varieties of pumpkins. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த பம்கின் வச்சு நம்ம ஒரு ரெசிபி பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ சொல்கிறேன். ஓகே, பம்கின் வந்து சம்மரில் சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, pumpkin is a vegetable or fruit that you can have throughout the year. Okay, ஏன் அப்படின்னா அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ அவ்வளோ ஹை. ஒரே ஒரு கப், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 250 grams ஆஃப் pumpkin நீங்கள் வந்து வேக வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா it will have close to 7 grams of fiber. ஓகே, அண்ட் வந்து நம்மளோட நார்மல் அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 25 grams ஆஃப் ஃபைபர் தேவைப்படும். ஸோ த மோர் யூ ஹாவ் த பெட்டர் இட் இஸ். ஓகே, ஸோ இந்த பம்கின் வந்துட்டு வெரி ரிச் இன் ஃபைபர். ஸோ வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கூட டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்காது. அது வந்துட்டு ரொம்ப காமிங்காக இருக்கும் நம்மளோட வயிற்றுக்கு. அண்ட் பீப்புள் ஹவ் அல்சர், அவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் இட் இஸ் ரிச் இன் விட்டமின் ஏ அண்ட் சி. இதில் வந்து பீட்டா கேரட்டின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, அதுதான் வந்துட்டு பாடி அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்ஸ் டு விட்டமின் ஏ. இப்போ கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறோம்ல, பிகாஸ் இட் ஹாஸ் பீட்டா கேரட்டின். அதே மாதிரி தான் இதுவும். பம்கின் சாப்பிட்டீங்கனாலும் கண்ணுக்கு
கண்ணுக்கு கொஞ்சம் நல்லது அண்ட் பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் விட்டமின் சி ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது அண்ட் ஹெல்த்துக்கு இம்யூன் சிஸ்டமை நல்லா வளர்த்து கொடுக்கும். ஓகே, ஸோ ரெகுலரா பம்கின் சேர்த்துக்கிறத ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கு பம்கின் வச்சு. ஆனா நான் சொல்றது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. பம்கின் உடனே நீங்க உடனே பூஷ்ணிக் ஹல்வா, பம்கின் ஹல்வா அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. நான் எப்பயும் போல ஹெல்தி ரெசிபிஸ் தான் போடலான்ட்டு இருக்கேன். டெஃபினட்டா எப்பயாவது ஒரு தடவை நான் வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்தி ஸ்வீட் ரெசிபியுமே நான் பண்ணி காட்டுறேன். பட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பம்கின் வச்சு சூப் ஒன்று பண்ண போறோம். ஓகே, இது வந்துட்டு நீங்க விண்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கர வார்மா கோசியா மழை வரப்போ அப்படியே ஒரு ஹாட் பவுல் ஒன்று எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சம்மர்லயும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இன்கிரீடியன்ஸை வந்து கொஞ்சம் அப்படி ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் பம்கின் சீட்ஸ் பத்தி நான் ஒன்று சொல்லணும். என்னன்னா பம்கின் சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி. பம்கின்ல இருக்கிற அத்தனை சத்தும் பம்கின் சீட்ஸ்லயுமே இருக்கும். அண்ட் பம்கின் சீட்ஸை வந்து நீங்க அப்படியேவும் கன்சியூம் பண்ணலாம், ரோஸ்ட் பண்ணியும் கன்சியூம் பண்ணலாம். ஓகே, நீங்க அப்படியே வந்துட்டு ரோஸ்ட் பண்ணாம ஊற வைக்காம தண்ணியில சோக் பண்ணி வைக்காம சாப்பிட்றீங்க அப்படின்னா யோர் டைஜஷன், அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். சில பேருக்கு வந்து என்னன்னா ராவா அப்படியே வந்துட்டு ரோஸ்ட் பண்ணாம சோக் பண்ணாம பம்கின் சீட்ஸ் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் டைஜஷன் இஷ்யூஸ் வரும். நீங்க ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஸ்லைட்லி அதுகிட்ட இருக்கிற மினரல்ஸ் அண்ட் அதோட விட்டமின்ஸ் எல்லாம் ஸ்லைட்லி அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து லூஸ் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சாப்பிடுங்க. இல்ல எனக்கு வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா தாராளமா ரோஸ்ட் பண்ணியோ சோக் பண்ணியோ சாப்பிடலாம். ஓகே, இந்த பம்கின் சீட்ஸுமே வந்துட்டு அவ்வளோ நல்லது. அதுலயுமே எல்லா விட்டமின்ஸும் இருக்கு. விட்டமின் ஏ, B12, C, அதுக்கப்புறமா வந்து மினரல்ஸ் லைக் ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்கு. இம்யூனிட்டியை ரொம்ப நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்துட்டு இந்த கோவிட் டைம்ல வந்து எல்லாரும் ஜிங்க், விட்டமின் சி மாத்திரைங்கெல்லாம் எடுத்துட்டு இருந்ததுக்கு பதிலாக டெய்லி ஒரு கப்பு பம்கினை வேக வச்சு சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா மேபி அதுவே ஒரு நேச்சுரல் ரெமடியா இருந்திருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் மற்ற டேப்லெட்ஸ் அதெல்லாம். பிகாஸ் மெஜாரிட்டி கோவிட் அப்போ எல்லாருக்கும் கொடுத்த சப்ளிமெண்ட் என்னன்னா விட்டமின் சி அண்ட் ஜிங்க். யாரை பார்த்தாலும் ஜிங்க் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கோங்க, கூட ஒரு குரோசின். நமக்கு இந்த வேக்சின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் வந்துட்டு ஒரு ரிச்சுவலாவே இருந்தது இல்ல. எல்லார் வீட்லயுமே ஒரு ஜிங்க் டேப்லெட்டை வாங்கி வச்சு நீங்க எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாலும் ஜிங்க் டேப்லெட் தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு இருந்தது. நீங்க பம்கினே ரெகுலரா சேர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா you could have skipped those supplements maybe. So இதான் பம்கின் சூப் ரெசிபி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அண்ட் பம்கின் சீட்ஸ் பத்தி லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், which is இப்போ லைக் மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கிற கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, யங் டீனேஜர்ஸ், அவங்களுக்கு இப்போ மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா இஃப் தே ஹவ் ஹிட் பியூபர்ட்டி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 15 days வந்துட்டு ரோஸ்டட் பம்கின் சீட்ஸ் அண்ட் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் கொடுக்கலாம். தென் த செகண்ட் 15 days ஆஃப் த சைக்கிள் யூ கேன் கிவ் தெம் செசமே சீட்ஸ் அண்ட் சன்ஃபிளவர் சீட்ஸ். இது நான் வந்து எந்த டயட்டிஷியனோ இல்லைனா வந்து அதுக்கெல்லாம் படிச்சுட்டுலாம் வரல, பட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் எனக்கு கொடுத்ததை வச்சு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பம்கின் சீட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலேட் பண்றதுக்கு கூட ஒன் ஆஃப் த கீ இன்கிரீடியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள், ஃபர்ஸ்ட் 15 days, day 1 to day 15 வந்துட்டு பம்கின் சீட்ஸ் அண்ட் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் வந்து செசமே சீட்ஸ் அண்ட் சன்ஃபிளவர் சீட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி 1 spoon எடுத்துக்கலாம். இது 1 spoon, இது 1 spoon, 15 days அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இட் வில் ரெகுலேட் யுவர் சைக்கிள். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் திஸ் இஸ் கால்ட் சீட் சைக்கிளிங் when it comes to hormone balance for girls who have attained puberty or women in general. Even after menopause, இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க வந்துட்டு ரொம்ப உங்களால எடுத்து என்னால ரோஸ்ட் பண்ணி எல்லாம் டெய்லி சாப்பிட முடியாதுப்பா, எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னா do one thing. நீங்க வந்து என்னன்னா எல்லாம் தனித்தனி டப்பால வந்துட்டு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி ஒரு நாள் ஒரு 20 minutes நீங்க வந்து டெடிகேட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹெல்த்தை நீங்க சூப்பரா பாத்துக்கலாம். எஸ்பெஷலி விமன், நீங்க வந்துட்டு இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். சும்மா ஒரு பேன்ல இந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு ரோஸ்ட் பண்ணி மிக்சில டர்ன்னு ஒரு பவுடர் அடிச்சுட்டு நீங்க அது ஒரு சின்ன டப்பால போட்டு வச்சுக்கோங்க. எப்பயாவது பால் குடிக்கிறீங்களா, இதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கூட குடிங்க. நத்திங் ராங் இன் இட். வீட்டுல எல்லாருக்கும் எவ்வளவோ செய்றீங்க, பார்த்து பண்றீங்க. உங்க ஹெல்த்துக்காக நீங்க இவ்வளவு கூட பண்ணலன்னா இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ வந்துட்டு விமன் இந்த சீட்ஸ் எடுத்துக்கிறத வந்துட்டு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கோயிங் பேக் டு த பம்கின் ரெசிபி, இன்னைக்கு வந்து நம்ம பம்கின் சூப் பார்க்க போறோம். ரொம்பவே நல்லா இருக்கும். கீப் வாட்சிங். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக வேற ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்றேன் ஃபார் த சேம் லைக் creaminess. அண்ட்
அது என்னோட ஃபேவரட் இன்க்ரீடியண்ட்டும் கூட. ஸோ கீப் வாட்சிங் ஃபார் த ஃபுல் ரெசிபி. இங்கே சூப் பண்ணுறதுக்கு முதல்ல என்னென்ன வேணும்னு காமிச்சிடுறேன். இங்கே ஒரு பிளேட்டில் நான் வந்துட்டு எல்லோ கேப்சிகம், தென் கேரட், டொமேட்டோஸ், ஆனியன்ஸ், அப்புறம் கார்லிக், ஜிஞ்சர் அண்ட் சில்லிஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே கலர் ஃபேமிலியில் இருந்ததுன்னா சூப் வந்து ரிச் எல்லோ ஆரஞ்ச் கலரில் வரும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் இங்கே ஸ்பைஸ் பிளேட்டில் வந்து நான் சினமன், ஃபெனல், க்ளோவ்ஸ், பெப்பர், அப்புறம் பம்கின் சீட்ஸ், ஜீரா, பட்டர், பே லீஃப், டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட் வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு இதில் பம்கின் சீட்ஸ் வந்து வெறும் கார்னிஷிங்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். தென் த ஸ்டார் இன்க்ரீடியண்ட் நம்மளோட பம்கின். இதையுமே வந்து நான் தோல் சீவிட்டு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் ஒன்ஸ் இட் இஸ் குக்ட் இட் பிகம்ஸ் க்ரீமி. நெக்ஸ்ட் வந்து நான் இங்கே ஒரு கப்பில் வந்து கோகனட் மில்க் வச்சுருக்கேன், என்னோட ஃபேவரட் இன்க்ரீடியண்ட். இந்த கோகனட் மில்க் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். தென் ஐ ஹாவ் லைக் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். இது வந்துட்டு ஆப்வியஸ்லி சூப் பண்ணுறதுக்கு நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி. ஓகே, தென் நான் இங்கே வந்து சூப் பண்ணுறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு ஹெவி பாட்டம் பேன் வந்து வச்சுருக்கேன். பேன் வந்துட்டு வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்பைஸ் பிளேட்டில் வச்சுருக்கிற பட்டர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். அந்த 2 குட்டி பீஸ். உங்களுக்கு இது குட்டி பீஸுன்னு பரலன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் குவான்டிட்டியை கூட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நோ ஹார்ம். நான் என்றைக்கு ஒரு நாள் குடிக்கிறதுனால நான் இந்த மாதிரி போட்டே குடிச்சுப்பேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக கீ யூஸ் பண்ணலாம், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆர் எனி குக்கிங் ஆயில் ஆஃப் யர் சாய்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப க்ரீமியாக வார்மாக நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் இங்கே வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஒரு 4-6 o'clock வந்து உங்களோட காஃபி ரீப்ளேஸ்மெண்ட்டாக, டீ ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஆர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வித் டோஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் நைட் கூட டின்னராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்ஸ் த பட்டர் மெல்ட்ஸ் நம்ம வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் லைக் சின்னமன், ஃபெனல், க்ளோவ், பெப்பர், பே லீஃப் அண்ட் தென் ஜீரா வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் தான் இதோட ஸ்பைசஸே. பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை பட்டரில் போட்டு சாத்தே பண்ணிங்கன்னா வீட்டில் எங்கே இருந்தாலும் எல்லோரும் ஓடி வந்துடுவாங்க, அவ்வளோ வாசனை இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு மறக்காமல் பட்டர்லேயே ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஆயில் விடுறதுக்கு பதிலாக ஒரு குட்டி பிளாக் ஆஃப் பட்டர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஷேர்ட் பை லைக் 3 to 4 people. ஓகே, அதனால் ஆப்வியஸாக நீங்கள் வந்துட்டு இவ்வளோண்டு பட்டர் போடுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. மேபி உங்களோட ப்ரெட்டு நீங்கள் எடுத்துக்கிறது வந்து பட்டரை வந்து இல்லாமல் நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். வெறும் சும்மா அப்படியே பேனில் ஹீட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பட்டரை இங்கே காம்பன்சேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நீங்கள் பட்டரே ஆட் பண்ணிங்க. ஓகே, தென் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நம்ம சாத்தே பண்ணியாச்சு. வாசனை வந்து கமன்னு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தட்டில் வச்சுருக்கிற கார்லிக், ஜிஞ்சர் அண்ட் தென் பச்சை மிளகா, இதோட லைக் ஃப்ரெஷ் ஸ்பைசஸ். நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ட்ரைட் ஸ்பைசஸ் போட்டோம், இப்போ ஃப்ரெஷ் ஸ்பைசஸ். இந்த கார்லிக்கும் ஜிஞ்சரும் சில்லிஸும் பயங்கரமாக ஒரு காரமும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுதான் இதோட மொத்த காரம். நீங்கள் க்ரீன் சில்லிஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணட்டுமா, இன்னும் கொஞ்சம் ரிச்சான கலர் வருமே அப்படின்னா வெல் அண்ட் குட், தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் இங்கே க்ரீன் சில்லிஸ் சும்மா ஒரு ஜாலிக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் நான் ரெட் சில்லிஸ் கூட யூஸ் பண்ணுவேன். அந்த நீட்டு மிளகா யூஸ் பண்ணுங்கள், குண்டு மிளகா வேண்டாம். ஓகே, நீட்டு மிளகா, காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரைட் கலர் கொடுக்கும். தென் நம்ம கலர் காம்பினேஷனுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு வெஜிடபிள், காரம் கொடுக்குற ஒரு வெஜிடபிள் வந்து நம்மளோட ஆனியன்ஸ். அது வந்துட்டு அவன் இருக்கிற இடமே தெரியாமல் கம்முன்னு இருப்பான், ஃப்ளேவர் மட்டும் கொடுத்துட்டு கண்ணுக்கே தெரியாது. ஓகே, நான் வந்து கொஞ்சம் நல்லா தெரியட்டுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே ஆனியன் மாதிரியே இருக்குது பாருங்க அப்படின்னு, ஆனால் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை. ஸோ அதையுமே இங்கே வந்து நல்லா வதக்கிடலாம். நல்லா பிரியாணிக்கு போடுற மாதிரி கோல்டன் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் எல்லாம் வர வேண்டாம், லைட்டாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இங்கே தட்டில் வச்சுருக்கிற டொமேட்டோஸ், தென் கேப்சிகம் அண்ட் தென் கேரட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டியாக இருந்ததுனால டொமேட்டோஸ் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் ஒரு லார்ஜ் சைஸாக இருந்ததுன்னா 1 கூட ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் கேப்சிகமும் நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன் ஃபார் த சேம் அந்த ஒரு பிரைட் ஆரஞ்சிஷ் ரெட் கலர் வந்து வர்றதுக்காக. நீங்கள் வந்துட்டு அந்த க்ரீன் ஸ்கின் இருக்கிற பம்கின் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உள்ளே இன்னும் பிரைட் எல்லோவாக இருக்கும். அது வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஆரஞ்சிஷ் கலர் நல்லாவே கொடுக்கும். நான் வந்து இங்கே அந்த இன்னொரு ஆரஞ்சு அந்த டிஸ்கோ பம்கின் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கலர் கொஞ்சம் லைட் எல்லோவாக தான் வரும். தென் நம்மளோட ஸ்டாரை வந்து தூக்கி உள்ளே போட்டுடலாம். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்
வெட்டுறப்போ எல்லாமே இந்த குட்டி குட்டியாக வெட்டணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் we are going to grind. பட் நீங்கள் பெருசாக வெட்டினாலும் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே சைஸில் வெட்டுங்க, ஸோ தட் எல்லாத்தோட குக்கிங் டைமும் வந்துட்டு ஈவனாக இருக்கும். ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா அது ரொம்ப வதங்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆனியன்ஸ் பொடியாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வதங்கிடும், அதோட கலர் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் தாண்டி எங்கேயோ போயிடும். மீன்வைல் இதெல்லாம் வந்துட்டு ஹாஃப் குக்காக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே சைஸில் வெட்டுனீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக குக் ஆகும். ஓகே, ஸோ நான் இங்கே வந்துட்டு வெஜிடபிள்ஸை தானாக அதோட வாட்டர் ரிலீஸ் பண்ணி குக் பண்ணுறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு சால்ட் அண்ட் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சால்ட் மஞ்சப்பொடி இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அப்சார்ப்ஷன் ஃபேஸுக்கு போயிடும். அதனால் நீங்கள் இந்த நீர்க்காயெல்லாம் அதுவாகவே குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, இந்த காய்க்கு நான் தனியாக எதுவும் பெருசாக தண்ணி விடலை இது வரைக்கும். அதுலேருந்தே வாட்டர் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. நம்ம கிரைண்ட் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டுப்பேன், இப்போதைக்கு விடலை. ஸோ நான் வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி இங்கே வந்துட்டு அதே பேனில் வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அட்லீஸ்ட் 1 or 2 பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஸோ தட் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்ல கிரைண்ட் பண்ணுறப்போ ரொம்ப திக்காக இருக்க வேண்டான்ட்டு, அதுவுமே கொஞ்சம் நேரம் குக் ஆகிடும், ஈவனாக எல்லாமே வார்ம் ஆகிடும் அப்படின்றதுக்காக. ஸோ குக் ஆகிடுச்சு. நான் பக்கத்தில் வந்துட்டு சூப் வந்து சர்வ் பண்ணுறதுக்கான வந்து ஒரு பவுலும் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் பிளேட்டில் வந்துட்டு நான் 2 டோஸ்டீஸும் வச்சுருக்கேன். ஸோ இந்த கப்பில் தான் வந்துட்டு நம்ம சூப் கொடுக்க போகிறோம், ஏன்னா சூடு ரொம்ப நேரம் தாங்கும். ஸோ திஸ் இஸ் மை பம்கின் சூப். கொஞ்சம் நல்ல க்ரீமியாகவே திக்காகவே இருக்குது. நீங்கள் ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சிஷ் கலர் வரும். ஸோ இது கூட வந்துட்டு நீங்கள் டோஸ்டீஸ் 2 வச்சு சர்வ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கேன். இது மேலே வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக என்னோடய ஃபேவரட்டான கோகனட் மில்க்கு தான் எடுத்து சும்மா ஒரு கஃபேயில் ஒரு ஆர்ட் போடுற மாதிரி, காஃபி ஆர்ட்டெல்லாம் போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஆனால் வராது எனக்கு அவ்வளோ பெருசாக. நெக்ஸ்ட்டு அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி எங்கேயாவது போடுறேன். எனக்கு தெரிஞ்ச எதையோ வந்துட்டு இதில் போட்டுட்டு இங்கே நான் தட்டில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி வச்ச பம்கின் சீட்ஸ் இந்த சூப் குவான்டிட்டிக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு அது மேலே சும்மா அப்படி போட்டு விட்டுட்டிங்கன்னா இதுதான் பம்கின் சூப்னு எல்லோரும் நம்புவாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் பம்கின் சூப். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். See you, bye.